உன் அரசின் சிலம்பில் உள்ளவை என்ன பரல்கள்? முத்துப்பரல்கள். மாணிக்கப்பரல்கள். இது என்ன? மாணிக்கப்பரல்கள். எல்லாமே மாணிக்கப்பரல்கள் மன்னா. என் நெஞ்சில் மூண்ட தீ ஏங்கும் எரியட்டும், நன்றாக எரியட்டும். மதுரையை எரிக்கட்டும், மதுரை பற்றி எரியட்டும். மன்னா, தங்களை காண அரசவையில் ஒரு பெண் வந்திருக்கிறார். என்ன? மன்னா, தங்களை காண அரசவையில் ஒரு பெண் வந்திருக்கிறார். என்ன? பெண்ணே, அரசவையின் பண்பு தெரியாமல் இப்படி நேராக உள்ளே வந்து விட்டாயே, யாரம்மா நீ? உன்னால் பழி சுமத்தி கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயர். சோழ நாட்டின் குடிமகள். அப்படியா? ஓ, என் அரசியாரின் காற்சிலம்பை திருடிய அந்த கல்வனின் மனைவியா நீ? யார் கல்வன்? நீயே கல்வன். ஒரு பாவமும் மரியாதை என் கணவனை கல்வனாக்கிய குற்றவாளி. அம்மா, வாயை அடக்கி பேசு. இது அரச சபை. உங்கள் பாண்டிய நாட்டிலே நீதியையும் நேர்மையையும் ஆட்சி செய்யும் இடம்தான் அரச சபையா? பேச்சில் சற்று நிதானம் இருக்கட்டும். நீதி வலுவாமல் ஆட்சி நடத்தும் எமது அரசரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ. என் கணவன் தான் திருடினார் என்பதற்கு என்ன சாட்சி? சாட்சி வேண்டுமா? அவன் கையில் இருந்த அந்த சிலம்பியே அவனது சாட்சி. அதுவும் எமது அரண்மனையில் இருக்கும் பொற்கொல்லனிடமே கொண்டு சென்று விற்க முயன்றிருக்கிறான். அப்பொழுதுதான் அவன் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறான். இதைவிட உனக்கு வேற என்ன சாட்சி வேண்டும்? என் கணவன் தான் திருடினார் என்று கூறினானே, ஏன் அவன் அரசியின் சிலம்பை திருடி இருக்க கூடாது? மன்னா, இவள் வழக்கை திசை மாற்றுகிறாள். உன் கணவனை நல்லவனாக காட்ட நீ மற்றவர்கள் மீது பழி போடுகிறாயா? நான் பழி போடுகிறேனா? பாண்டியன் அரசவையிலே எனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பினேன். அதுதான் என்னுடைய தவறு. பசுவிற்கு நீதி காக்க தன் மகனை தேர்காலில் ஏற்றிக் கொண்டு நீதி காத்த சோழ குடிமகளாகிய நான், அதே நீதி இங்கும் கிடைக்கும் என்று நம்பியதுதான் என்னுடைய தவறு. செங்கோல் வழுவா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த பாண்டிய நெடுஞ்செழியனிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டு பேசாதே, நினைவில் வைத்துக்கொள். உண்மையை ஆராயாமல் தீர்ப்பு வழங்குவதுதான் செங்கோல் ஆட்சியா? ஒருவன் கல்வன் என்று குற்றம் சுமத்தினால் உடனே கொன்று விடுவீர்களா? நீதிக்கு முன் நிறுத்த மாட்டீர்களா? என் அத்தான் முகத்தை ஒரு முறை பார்த்தாலே அவர் கல்வன் இல்லை என்று தெரிந்திருக்குமே. யாரை காப்பாற்ற என் கணவனை கொன்றீர்கள்? கல்வனை கொல்வது அரச நீதி. யார் கல்வன் என்பதை தான் நானும் கேட்கிறேன். அதிகார வர்க்கம் தவறு செய்யவில்லை என்றால் அரண்மனைக்கு அழைத்து வந்து தீர விசாரித்திருக்கலாமே. யாரை காப்பாற்ற என் கணவரை கொன்றீர்கள்? உண்மையான கல்வனை காப்பாற்றவா? மாமன்றத்தினர்களே, நீதிமான்களே, சொல்லுங்கள், சொல்லுங்கள். வாயை அடக்கி பேசு. நான் வாய் அடக்கி பேச வேண்டும்? நாகாக்க வேண்டியவன் நீ. நீ நாகாக்க தவறியதால் தான் இன்று என் கணவனை இழந்து இங்கே நிற்கிறேன். நான் குற்றம் சுமத்தியவள், நீ குற்றவாளி. இப்படி குரலை உயர்த்தி பேசிவிட்டால் செய்த தவறு இல்லை என்று ஆகிவிடுமா என்ன? அவர் கையில் சிலம்பு வைத்திருந்ததுதானே அவர் செய்த குற்றம்? ஆம், எனது அரசியாரின் சிலம்பை கையில் வைத்திருந்ததுதான் குற்றம். இதோ என் கையிலும் ஒரு சிலம்பு இருக்கிறது. இதுவும் அரசியின் சிலம்பு என்று கூறி என்னையும் கொன்று விடுங்கள். உங்கள் நாட்டில் மிஞ்சி இருக்கும் நீதியும் காப்பாற்றப்படட்டும். இது யாருடைய சிலம்பு? என் கணவரிடமிருந்து அபாண்டமாக அபகரித்தீர்களே,
ஒரு சிலம்பு என் அத்தான் எனக்கு திருமண பரிசாக அளித்த சிலம்பு. ஆமாம், உன் கணவன் கல்வன் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் அரசியாரின் காற்சிலம்பை திருடியது யார்? அதை கண்டுபிடிக்க வேண்டியது மாமன்றத்தின் வேலை. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள். என் கணவர் கொடுத்து பழகியவர், யார் பொருளையும் எடுத்தறியாதவர். ஒரு பாவமும் அறியாத என் கணவர் மீது பழி சுமத்தி அவரை கொன்று விட்டீர்களே. மதுரைக்கு சென்றால் மதிப்போடு வாழலாம் என்று நம்பி வந்தவரை வாழ விடாமல் செய்து விட்டீர்களே. தமிழ் வளர்த்த மதுரை நம்மையும் வாழ வைக்கும் என்று நம்பி வந்தாரே, அவர் நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டீர்களே. அம்மா, நீதிமன்றத்திற்கு தேவை உன் கண்ணீர் அல்ல, தக்க சாட்சி வேண்டும். சாட்சி வேண்டுமா? இதோ, என் கையில் இன்னொரு சிலம்பு இருக்கிறது. இதை விட என்ன சாட்சி வேண்டும்? ஆராயாமல் பிழை செய்த மன்னா, உன் அரசியின் சிலம்பில் உள்ளவை என்ன பரல்கள்? முத்துப்பரல்கள். இதோ, என் சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள். அரசியார், தங்கள் சிலம்பை கொண்டு வார். இதோ பார்த்தாயா? இது என் அரசியாரின் சிலம்பு. இது முழுவதுமே முத்துக்களால் நிரம்பி இருக்கிறது. பார்க்கிறாயா? பார், அனைத்தும் முத்துக்கள். பார்த்தாயா? மற்றொரு சிலம்பை கொடுங்க. இதோ, இதிலும் இருப்பவைகள் அனைத்துமே முத்துக்கள் தான். மாணிக்கப் பரல்கள். இது என்ன? மாணிக்கப் பரல்கள். எல்லாமே மாணிக்கப் பரல்கள் மன்னா. இதோ என் சிலம்பு. பலமா கை தட்டுங்க, பலமா கை தட்டுங்க. மாணிக்கப் பரல்கள். பலமா கை தட்டுங்க. இவை அனைத்தும் மாணிக்கப் பரல்கள். ஆராயாமல் பிழை செய்த மன்னா, பார்த்தாயா? மாணிக்க கற்கள், மாணிக்க கற்கள். என் கணவன் கல்வன் அல்ல, என் கணவன் கோவலன் கல்வன் அல்ல. உண்மைதான் தாயே, உண்மைதான். உன் கணவன் கல்வன் அல்ல, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாது உன் கணவனை கொன்ற நானே கல்வன், நானே கல்வன். தாயே, தாயே, பாண்டியர்கள் கட்டி காத்த பெருமையையும் தர்மத்தையும் நான் குழி தோண்டி புடைத்து விட்டேன். தீராத மாறாத பழிக்கு ஆளாகிவிட்டேனே, ஆளாகிவிட்டேனே. தாயே, தாயே, என்னை நீ மன்னிப்பாயா? மன்னிப்பாயா தாயே? என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னிச்சா. பலத்த கரகோஷங்கள், உங்கள் கரகோஷங்கள் தான் கலைஞருக்கு ஒரு புத்துணர்வு. கண்ணகி நீதி வென்றது. என் நெஞ்சில் மூண்ட தீ எங்கும் எரியட்டும், நன்றாக எரியட்டும். மதுரையை எரிக்கட்டும், மதுரை பற்றி எரியட்டும், நன்றாக எரியட்டும்.
அழியட்டும், பொய்யர்கள் புதைந்து போகட்டும், ஆற்றிலே நீர் பெருகட்டும், பொய்யர்கள் எல்லாம் புதைந்து போகட்டும், மாட மாளிகைகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகட்டும், அத்தனையும் மழியட்டும், மழியட்டும், மழியட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.